தொடர்ந்து ஒரு நிமிட செய்திகளை பார்க்கலாம். சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை மீண்டும் 54,000 ரூபாயை தொட்டுள்ளது. தங்கத்தின் விலை ஏற்ற இறக்கமாக இருந்து வந்த நிலையில் ஜூலை தொடங்கியது முதல் 54,000 ரூபாயை தொடாமல் இருந்து வந்தது. இந்நிலையில் வியாழக்கிழமை 22 கேரட் ஆபரண தங்கத்தின் விலை கிராமுக்கு 65 ரூபாயும் சவரனுக்கு 520 ரூபாயும் உயர்ந்துள்ளது. இதனால் 1 கிராம் 6,760 ரூபாய்க்கும் 1 சவரன் 54,080 ரூபாய்க்கும் விற்பனையாகிறது. வெள்ளி விலையை பொறுத்தவரை கிராமுக்கு 1 ரூபாய் 50 காசுகள் உயர்ந்து கிலோ 97 ரூபாய் 50 காசுக்கு விற்கப்படுகிறது. அதன்படி கிலோவுக்கு 1,500 ரூபாய் உயர்ந்து 97,500 ரூபாய்க்கு வெள்ளி விற்பனையாகிறது. உத்தராகண்ட் மாநிலம் பித்ரோகார் மாவட்டத்தில் மலைச்சரிவில் நேரிட்ட மிகப்பெரிய நிலச்சரிவின் காட்சிதான் இது. தார்ஷிலா பகுதியில் தர்மா, பியாஸ் மற்றும் சௌதாஸ் ஆகிய பள்ளத்தாக்களை இணைக்கக்கூடிய மலைச்சாலையில் புதன்கிழமை காலையில் நிலச்சரிவு ஏற்பட்டது. இந்த நிலச்சரிவில் நல்வாய்ப்பாக யாருக்கும் காயம் ஏற்படவில்லை. நூலிழையில் வாகன ஓட்டியில் தப்பிய காட்சியை அந்த வழியாக சென்றவர்கள் தங்கள் செல்போன்களில் பதிவு செய்தனர். தவாகத் பகுதியை இணைக்கக்கூடிய பிரதான சாலையில் மண் சரிவு ஏற்பட்டதால் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. நிலச்சரிவு ஏற்பட்ட பகுதி வழியாகத்தான் ஆதி கைலாஷ் என்ற பிரபல சுற்றுலா தலத்திற்கு செல்ல முடியும் என்பதால் மீட்பு பணிகள் துரிதமாக நடைபெற்று வருகின்றன. ஈரோடு மாவட்டம் பெருந்துறை அருகே உள்ள துண்டுக்காடு பகுதியில் 10 ஏக்கர் நிலத்தை அபகரிக்க ஒருவர் 127 ரவுடிகளுடன் வந்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. இத்தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் பாபு. விவரங்களை பதிவு செய்யலாம். வணக்கம் பாலா. ஈரோடு மாவட்டம் பெருந்துறை அருகே உள்ள துண்டுக்காடு பகுதியை சேர்ந்தவர் வெங்கடாச்சலம். இவருக்கு சொந்தமான ஒரு 10 ஏக்கர் பூமி ஈரோடு துண்டுக்காடு பகுதியில் உள்ளது. இவர் உறவினர்களுடைய சொத்து தகராறு இருந்த நிலையில் இன்று காலை சவுந்தரம் என்பவர் தன் போலியாக உருவாக்கி ஒரு பத்திரத்தை வைத்துக் கொண்டு 120க்கும் மேற்பட்ட ரவுடிகளும் கொண்டு வெங்கடாச்சலத்தின் தாய் மற்றும் தந்தையை மிரட்டியுள்ளனர். தகவல் அறிந்து சம்பவத்திற்கு வந்த வெங்கடாச்சலம் மற்றும் அவர் உறவினர்கள் சுமார் 100க்கும் மேற்பட்ட ரவுடிகளை அதே இடத்தில் அமர வைத்தனர். தொடர்ந்து பெருந்துறை காவல் நிலையத்துக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டது. பெருந்துறை டிஎஸ்பி தலைமையிலான வந்த காவல்துறையினர் சம்பந்தப்பட்ட ரவுடிகளிடம் இது குறித்து விசாரித்து பின்னர் தற்போது கைது செய்யப்பட்டு பெருந்துறை காவல் நிலையத்திற்கு கொண்டு செல்லுகின்றனர். பாலா. நன்றி பாபு, விரிவான விவரங்களை பதிவு செய்தமைக்கு. திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடியில் கட்டுப்படியான வாடகையை வழங்க வலியுறுத்தி லாரி உரிமையாளர்கள் வேலை நிறுத்தத்தில் ஈடுபட்டுள்ளனர். மாவட்டத்தில் கொள்முதல் செய்யப்பட்ட நெல் மூட்டைகளை அரவைக்காகவும் ஆங்காங்கே திறக்கப்பட்டுள்ள சேமிப்பு கிடங்குகளுக்கும் கொண்டு செல்லக்கூடிய பணி தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிப கழகத்தின் மூலமாக வாடகைக்கு லாரிகளை அமர்த்தி நடைபெற்று வந்தது. இந்த பணி இந்த மாதம் 1ஆம் தேதி முதல் சேலத்தை சேர்ந்த தனியார் நிறுவனத்திற்கு வழங்கப்பட்டு அந்த நிறுவனம் உள்ளூரில் லாரிகளை வாடகைக்கு அமர்த்தி கொள்முதல் பணியை மேற்கொள்ள திட்டமிட்டது. ஆனால் அரசு நேரடியாக வாடகை வழங்கியதை விட தற்போது உரிமம் பெற்றுள்ள தனியார் நிறுவனம் வழங்கக்கூடிய வாடகை குறைவாக உள்ளது என்று கூறி மன்னார்குடி லாரி உரிமையாளர்கள் வேலை நிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். கடந்த ஒரு வாரமா புதிய ஒப்பந்தக்காரர்கள் நியமனம் பண்ணிருக்காங்க. சேலத்திலிருந்து அவங்க புதிய ஒப்பந்தக்காரர்கள் எடுத்துக்கிட்டு கொடுத்த வாடகை குறைச்சி கொடுப்பேன்னு சொல்லி இது பண்றாங்க. அதனால 4 நாள் வண்டியில நிப்பாட்டி வச்சிருக்கோம். தயவு செஞ்சு அவங்க கிளைம் அரசாங்கத்தில் வாங்குறது கிட்டத்தட்ட 450 ரூபாய்க்கு மேல டன்னுக்கு வாங்குறாங்க. எங்களுக்கு கொடுக்கறது 320 கொடுக்கறதுக்கு கொடுக்க முடியாது, கட்டுப்படி ஆகும்னு சொல்றாங்க. இதனால் கொள்முதல் செய்யப்பட்ட சுமார் 30,000க்கும் மேற்பட்ட நெல் மூட்டைகள் ஆங்காங்கே நெல் கொள்முதல் நிலையங்களிலேயே தேங்கி கிடக்கின்றன. விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் வட்டாட்சியர் அலுவலகத்தில் அரசு ஊழியர்கள் மற்றும் காவல்துறையினர் தபால் வாக்குகளை அளித்து வருகிறார்கள். இத்தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் குணாநிதி. விவரங்களை பதிவு செய்யலாம் தபால் வாக்குப்பதிவு குறித்து. வணக்கம். அதாவது விக்கிரவாண்டி சட்டமன்ற தொகுதிக்கான இடைத்தேர்தல் வருகிற 10ஆம் தேதி நடைபெற உள்ள நிலையில் இந்த விக்கிரவாண்டி சட்டமன்ற தொகுதி அந்த இடைத்தேர்தலில் திமுக, பாமக, நாம் தமிழர் என மொத்தம் 29 வேட்பாளர்கள் களத்தில் இருக்கிறாங்க. இந்த நிலையில் பாத்தீங்கன்னா விக்கிரவாண்டி வட்டாட்சியர் அலுவலகத்தில் தற்போது அரசு ஊழியர்கள் மற்றும் காவல்துறையினர் தபால் வாக்கு செலுத்தும் பணியில் ஈடுபட்டு இருக்காங்க. மொத்தம் இந்த தொகுதியில் 570 தபால் வாக்குகள் இருப்பதாக அதிகாரிகள் நமக்கு தகவல் தெரிவிச்சிருக்காங்க. இதே போல 85 வயது மேற்பட்டவர்கள் 567 பேர் இருக்கக்கூடிய சூழல்ல தற்போது வரை 544 பேர் இந்த வாக்குகளையும் தற்போது பதிவு பண்ணியிருக்காங்க. தொடர்ந்து பாத்தீங்கன்னாக்கா சின்னம் பொறுத்துகிற பணி என்பது தற்போது தொடங்கி நடைபெற்று வருகிறது. தொடர்ந்து பாத்தீங்கன்னா இந்த சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட 576 வாக்குச்சாவடி மையங்களை பயன்படுத்துவதற்காக 575 வாக்குப்பதிவு இயந்திரங்கள் என்பது தயார் நிலையில் வைக்கப்பட்ட தற்போது சின்னம் பொருத்தும் பணி என்பதும் தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. நன்றி குணாநிதி, விரிவான விவரங்களுக்கு.
வானிலை ஆய்வு மைய அறிவிப்பு தொடர்பான அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கோவை மற்றும் நீலகிரிக்கு இன்று கனமழைக்கான ஆரஞ்ச் அலர்ட் எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது. 2 மாவட்டங்களுக்கு கனமழை எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கோவை மற்றும் நீலகிரி மாவட்டங்களுக்கு கனமழைக்கான ஆரஞ்ச் அலர்ட் எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது. வானிலை ஆய்வு மையம் வெளியிட்டிருக்கக்கூடிய அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கோவை மற்றும் நீலகிரிக்கு எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது.